நம்ம கௌதம்க்கோ, இல்ல ஜானகிக்கோ தெரிய வந்தா, அதாவது இந்த பைரவி பண்ணிட்டு இருக்க இப்போ ஏற்கனவே பயங்கரமான வேலை எல்லாத்தையுமே செஞ்சிருந்தா, அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே மன்னிச்சு, மன்னிச்சு விட்டுட்டு வந்தாங்க. ஆனா கடைசியில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவையும், கௌதமியும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் அந்த பைரவிக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா கிட்ட பேசி, இலக்கியாவ கௌதம் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, போக வைக்கிறதுக்காக பயங்கரமான பிளான் பண்ணியிருக்கா இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்ச ஜானகியும், அதுக்கப்புறம் நம்ம கௌதம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இந்த பைரவி இருந்துட்டு இப்போ நம்ம நெனச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுட்டோம். இலக்கியா சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாத்துவா. அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்க வேண்டியதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம விட்டு விலகிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு கௌதம் கிடைச்சிருவான். நம்ம எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கனவு கண்டிருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணமான அதாவது இந்த ஒரு பிளான சொன்ன இந்த அஞ்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது மட்டும் இல்லாம, அவளோட கால்ல விழுந்து அவள கடவுளா நெனச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வணங்கணும் அப்டின்ற மாரி நெனைக்கிற அளவுக்கு வந்து போயிட்டா. ஆனா கடைசில நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகி கிட்ட விஷயத்த சொல்லி, ஜானகி இருந்துட்டு இப்போ பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம இவங்க பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணாங்க இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி பார்த்துட்டாங்க. அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம விட்டு விலகுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது கெட்டது எல்லாமே ஒரே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொன்னது. அதாவது இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பிரின்சிபல் இருந்துட்டு, "நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த டீச்சர் வேலை உனக்கு கிடைச்சிருக்குமா? ஆனா இந்த ஸ்கூல்ல இல்ல. இதே ஸ்கூலோட அதாவது இதே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது இன்னொரு ஊர்ல இருக்குல்ல. அங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 400, 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்கூல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு இப்போ டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நார்மலா இருக்கும்போது அப்படின்னா, கௌதம் விட்டு இந்த மாரி ஒரு நிலைமையில கௌதம விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போமாட்டேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்போ இந்த பைரவி எல்லாமே வந்து பேசுனதுனால, இந்த இடத்துல நமக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கௌதம் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீச்சர் வேலைய ஏத்துக்கிறாங்க. அதாவது கௌதம் கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. டீச்சர் வேலைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு தானே அப்பாயின்ட்மென்ட்டு அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நான் நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்களே அ முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு கௌதம் கிட்ட இத எல்லாத்தையும் பத்தியும் சொல்லும்போது, "என்னடா இது இலக்கியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில இந்த ஒரு முடிவ எடுத்தா?" அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம இலக்கியா இப்படி சத்தியம் பண்ணி குடுத்துருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது. ஆனா, நம்ம ரேவதி இருந்துட்டு கடைசியில வேற வழியே இல்லாம நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து, பணம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இலக்கியா தான் அவனுக்கு உயிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் இலக்கியா பத்தின விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அடுத்ததா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிட்டயும் விஷயத்த சொல்லி, அந்த பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. "நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன இந்த வீட்ட விட்டு விரட்டியிருக்கணும். அதுதான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, இலக்கியா எங்க இருந்தாலும் சரி, அவள வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து எங்க கண் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் ஜானகிக்கும் இந்த விஷயம் எல்லாமே, இந்த பைரவி போட்டிருக்க பிளான் எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா, எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.